வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளாதாரத்தை நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். அதாவது 10th புத்தகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மட்டும் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகும். பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1. ஜிடிபியின் நவீன கருத்தை முதலில் உருவாக்கப்பட்டவர் அல்லது உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? ஜிடிபியின் நவீன கருத்தை முதலில் உருவாக்கப்பட்டவர் யாருன்னா சைமன் குஸ்னட். ஓகேங்களா? எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1934. ஆன்சர் சி. ஜிடிபியின் நவீன கருத்தை முதலில் உருவாக்கப்பட்டவர் சைமன் குஸ்னட். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1934. 2. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இந்தியாவின் ஜிடிபி துறை வரியான பங்களிப்பு. ஜிடிபி துறையினுடைய வருமான பங்களிப்பு பாருங்க. விவசாய பண்டங்களை உற்பத்தி செய்யும் இந்தியா இரண்டாவது பெரிய நாடாகும். சரி. இந்திய தொழில்துறையில் 8வது இடத்திலும் பணித்துறையில் 6வது இடத்திலும் உள்ளது. இந்தியா தொழில்துறையில் 8வது இடம், பணிகள் துறையில் 6வது இடத்திலும் உள்ளது. இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.8 டிரில்லியன் அமெரிக்கா டாலரில் பெற்று உலகத்தில் 6வது தரவரிசையில் உள்ளது. 6வது தரவரிசையில். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் 1, 2, 3 சரி. ஆன்சர் 1, 2, 3 சரி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 3. பின்வரும் கூற்றுகளை சரியான விடையை தேர்வு செய். பின்வரும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்வு செய். மனித மேம்பாட்டு குறியீடு 1990ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் முகஹப் அல் ஹகிப் என்றவின் பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி. காரணம் பாருங்க. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்ப்பு, வயது வந்தவர்களுடைய கல்வி மற்றும் வாழ்க்கை தரம் ஜிடிபியினுடைய மடங்கை செயல்பாடு என கணக்கிடப்பட்டு வாங்கும் சக்தி சமநிலை பிபி சரி செய்யப்படுகிறது. அப்போ ரெண்டுமே சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க. ஜிஎன்ஹெச் என்ற வார்த்தையை ஜிகாமே சிங்காய் ஹாங்காங் பாங்காங் எந்த ஆண்டு உருவாக்கினார்? சிஎன்ஹெச் என்ற வார்த்தையை ஜிங்காவோ ஹாங்காங் எந்த ஆண்டு உருவாக்கினார் அப்படின்னா 1972. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5. பின்வரும் கூற்றுகளை சரியான விடையை தேர்வு செய். பின்வரும் கூற்றுகளை சரியான விடையை தேர்வு செய். பாருங்க. அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1974 7ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இது இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்கள் செயல்பாட்டை நேரடியாக குறிப்பிடுகிறது. சரி. அடுத்தது கூற்று. அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் 1998ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு இது பாராளுமன்றத்தில் 1998இல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கட்டுப்பாட்டுக்கு மாறாக நிர்வாகத்தை FEM வின் கீழ் வலியுறுத்துகிறது. தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் மட்டும் தவறு. 1 சரி, 2 தவறு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. பொறுத்துக. வெளிநாட்டில் உள்ள இந்திய பன்னாட்டு நிறுவனங்கள் பாருங்கள். நிறுவனம், அதனுடைய தலைமையகம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார் எங்கே இருக்குது அப்படின்னா புது டெல்லியில் இருக்குது. அப்போ 2 அடுத்து பாருங்கள். பஜாஜ் எங்கே இருக்குது? பூனாவில் இருக்குது. பஜாஜ் எங்கே இருக்குது? பூனாவில் இருக்குது. 4 அடுத்து பாருங்கள். டிவிஎஸ் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. டிவிஎஸ் சென்னையில் இருக்குது. 1 அடுத்து பாரத ஸ்டேட் வங்கி. ஓகேங்களா? பாரத ஸ்டேட் வங்கி எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. 3 மறுபடியும் பாருங்கள். ஹீரோ மோட்டார் கார்ஸ் எங்கே இருக்குது? புது டெல்லியில் இருக்குது. பஜாஜ் எங்கே இருக்குன்னா பூனாவில் இருக்குது. டிவிஎஸ் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. பாரத ஸ்டேட் வங்கி எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. இப்போ ஆன்சர் 3, 4, 1, 3. ஓகேங்களா? 2, 4, 1, 3. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 7. பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்வு செய். அதாவது ஜிஎன்பியின் சமம். ஜிஎன்பி சமம் அப்படிங்கிறது
ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். இதுதான் இந்த ஜிஎன்பியினுடைய சமம். அப்போ ஜிஎன்பியினுடைய சமம் ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் 8. எல்காட்டு நிறுவனம். பொறுத்துக, எல்காட்டு நிறுவனம் மற்றும் பொருளாதார சிறப்பு மண்டலம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், சென்னையில் எந்த இடத்துல இருக்குன்னா சோழிங்கநல்லூர். சோழிங்கநல்லூர். அப்போ 4, அடுத்தது கோயம்புத்தூரில் விளாங்குறிஞ்சி. கோயம்புத்தூரில் எங்கே இருக்குது? விளாங்குறிஞ்சி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. மதுரையில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஓகேங்களா, இலந்தைக்குளம். 2, ஓகேங்களா. திருச்சிராப்பள்ளியில் நாவல்பட்டு. திருச்சிராப்பள்ளியில் நாவல்பட்டில் இருக்குது. அப்போ எல்காட்டு நிறுவனம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வேளங் சோழிங்கநல்லூரில் இருக்குது, கோயம்புத்தூரில் விளாங்குறிஞ்சிங்கிற இடத்துல இருக்குது, மதுரையில் இலந்தை குளத்தில் இருக்குது, திருச்சியில் நாவல்பட்டில் இருக்குது. அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள், டான்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1965. டான்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1965. அடுத்து 10வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று பாருங்க, மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் சென்னை அடுத்து தாமரத்தில் ஜிஎஸ்டி சாலையில் அமைந்துள்ளது. தப்பு. அடுத்து காரணம் பாருங்க, MEPZ அந்நிய நேரடி முதலீட்டினை ஊக்குவிப்பதற்காக அந்நிய செலவாணியை ஈட்டுவதற்கும் வட்டார பகுதிகளில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் 1984ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதுவும் தவறு. அப்போ கூற்று காரணம் இரண்டும் தவறு. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, பொறுத்துக பாருங்க, சிப்காட் அப்படிங்கிறது 1971. டான்சைட் சிப்கோங்கிறது 1970. டிட்கோன்னு ஒன்று இருக்குது, அது எப்போனா 1965. TIIC அப்படிங்கிறது 1949. இப்போ வரிசையாகவே இருக்குது. ஆன்சர் 1A. 1, 2, 3, 4. ஆன்சர் ஏ. டேஸில் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. டேஸில் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. எங்கே அப்படின்னா ஒசூரில். ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஒசூரில் தான் உருவாக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 13. பின்வரும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடு. பாருங்க, ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா திட்டம் ஜனவரி 16, 2016 தொடங்கப்பட்டது. சரி. ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா திட்டம் ஜனவரி 16, 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சரி. அடுத்து பாருங்கள், ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா திட்டம் என்பது ஒரு வங்கி கிளைக்கு ஒரு பெண் கடன் பெறுவதற்கு என கடன் வழங்கும் வங்கி கடன்களை எளிதாக்கும் திட்டமாகும். தவறு. அப்போ ஆன்சர் ஓகேங்களா, கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், 14வது கொஸ்டின். நூற்றுக்கணக்கான தோல் மற்றும் தோல் பதனிடுதல் வசதிகள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சுற்றி அமைந்துள்ளது? வேலூர் மாவட்டத்தை சுற்றி அமைந்துள்ளது. எந்த மாவட்டம்? வேலூர் மாவட்டத்தை சுற்றி அமைந்துள்ளது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 15. பொறுத்துக, வெளிநாட்டில் உள்ள இந்திய பன்னாட்டு நிறுவனங்கள் மைக்ரோமேக்ஸ் இன்டர்மேட்டிக்ஸ் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, குர்கானில் இருக்குது. எங்கே இருக்குது? குர்கானில் இருக்குது. 3. அடுத்து பாருங்கள், அமுல் பால் பண்ணை குஜராத்தில் ஆனந்த். இது குஜராத்தில் ஆனந்த் அப்படிங்கிறது தான். அப்போ 2. அடுத்து பாருங்க, ONCG எங்கே இருக்குது? புதுடெல்லியில் இருக்குது. அப்போ 2, 1. அடுத்து பாருங்க, இண்டோசிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்குது. அப்போ 5. அடுத்தது, டாக்டர் ரெட்டி மருத்துவ ஆய்வகம் எங்கே இருக்குது அப்படின்னா
பெங்களூரில் இருக்குது. அப்போ 4 கமா. இப்போ மறுபடியும் பாருங்கள், மைக்ரோ மேக்ஸ் இன்டர்மேட்டிக்ஸ் அப்படின்னுங்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா குர்கானில் இருக்குது. அமுல் பால் பண்ணை எங்கே இருக்குன்னா குஜராத்தில் ஆனந்த் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ONGC எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. இண்டோசிஸ் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ரெட்டி மருத்துவ ஆய்வகம் எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது. அப்போ ஆன்சர் 3 கமா 2 கமா 1 கமா 5 கமா 4. ஆன்சர் டி. 3 கமா 2 கமா 1 கமா 5 கமா 4. ஆன்சர் டி. இந்தியாவில் பசி என்ற ஒன்று மட்டுமே அரசியல் முன்னுரிமைக்கு போதுமானது இல்லை என்று கூறியவர். இந்தியாவில் பசி என்ற ஒன்று மட்டுமே அரசியல் முன்னுரிமைக்கு போதுமானது இல்லை என்று கூறியவர் அமர்த்தியா சென். போதுமானது இல்லை என்று சொல்லியவர் அமர்த்தியா சென். அடுத்த கொஸ்டின் நம்பர் 17. கொஸ்டின் நம்பர் 17. பின்வரும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்வு செய். சரியான விடையை தேர்வு செய். பாருங்க, ஓகேங்களா. வரி என்ற சொல் வரி விதிப்பு என்பதிலிருந்து உருவானது. இதன் பொருள் மதிப்பீடு என்பதாகும். அப்போ சரி. கூற்று 2. வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்தியாகும். வரி என்பது குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்தியாகும். அரசினிடமிருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியது வரி என்று கூறியவர் யாருன்னா JS மில்லன். சரி. அடுத்து பாருங்க, கூற்று 3. யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும். வரி செலுத்துவதே வரி சுமையை ஏற்க வேண்டும் என்று கூறியவர் செலிக்மேன். இது தவறு. அப்போ 1 2 கூற்று 1 2 சரி, 3 மட்டும் தவறு. ஆன்சர் ஏ. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் டேஸில் தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் டேஸில் தொடங்கப்பட்டது. 1980. அடுத்து 19வது கொஸ்டின் பொறுத்துக. ஓகேங்களா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம். ஓகேங்களா. பாருங்க, கிராமப்புற ஊட்டச்சத்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1982. அப்போ 2 கமா. நகர்ப்புற பள்ளி மாணவர்கள் ஊட்டச்சத்து 1984. 1 கமா. ஓய்வூதியக்காரருக்கு 1983. அப்போ 4 கமா. கர்ப்பிணி பெண்களுக்கு 1995. இப்போ 3 கமா. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 20. சரியான கூற்றை தேர்ந்தெடு. பாருங்க, பின்வரும் காரணங்களில் இந்தியா சேமிப்பு விகிதம் குறைவாக உள்ளது. குறைந்த தனிநபர். அப்போ குறைந்த தனிநபர் சரி. மோசமான செயல்திறன் மற்றும் பொதுத்துறையில் குறைவான பங்களிப்பு. இது தவறு. அடுத்தது, வீடுகள் துறையின் மோசமான பங்களிப்பு. சரி. அடுத்து பாருங்க, கிராமப்புறங்களில் சேமிப்பு திறனை முழுமையாக பயன்படுத்தாதது. சரி. அப்போ 2 மட்டும்தான் தவறு, மீதி எல்லாமே சரி. சரியான கூட்டு தானே கேட்குறான். ஆன்சர் டி. 1 3 மற்றும் 4 சரியானது. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 21. பின்வரும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்வு செய். பாருங்க, ஓகேங்களா. கூற்று வளர்ந்த வித வரி விதிப்பில் வருமானம் அதிகரிக்கும் போது வரியும் அதிகரிக்கும். எடுத்துக்காட்டாக வருமான வரி. சரி. கூற்று 2. விகித வரி விதிப்பில் வருமானம் அதிகரிக்கும் போது வரி குறையும். எடுத்துக்காட்டு விற்பனை வரி. ஓகேங்களா. தவறு. கூற்று 3. தேய்விக வரி விதிப்பில் வருமானம் மற்றும் அடைதலும் எப்போதும் ஒரே வரியாக இருக்கும். எடுத்துக்காட்டு விற்பனை வரி. தவறு. அப்போ கூற்று 1 மட்டும் சரி, 2 3 தவறு. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 22. பாருங்க, சட்டம் மற்றும் ஆண்டு. ஓகேங்களா. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் 2016. லோக்பால் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2011. லோக் ஆயுத் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2013. பண மோசடி சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா
2002. சுத்தமான பண செயல்பாடு சட்டம் எப்போ கொண்டு வந்தானா 2017. மறுபடியும் பாருங்கள், ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் 2016. லோக்பால் சட்டம் 2013. லோக் ஆயுத சட்டம் 2013. பண மோசடி சட்டம் 2002. சுத்தமான பண செயல்பாடு சட்டம் 2017. வரிசையாக இருக்குது. ஓகேங்களா? 1, 2, 3, 4, 5 ஆன்சர். அடுத்து பாருங்கள், வேளாண்மை பண்டங்களில் மேலே போயிடலாம். 23வது கொஸ்டின். வேளாண்மை பண்டங்களில் உற்பத்தியில் இந்தியா டேஸ் அதிகமாக உற்பத்தியாளர் ஆகும். வேளாண்மை பண்டங்களை உற்பத்தி பண்ணாமல் 2வது இடம். எத்தனாவது இடம்? 2வது இடம். அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்வு செய். பின்வரும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்வு செய். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் 2013 நிறைவேற்றப்பட்டது. சரி. கூற்று 2, இந்தியாவிலேயே கடைசி மாநிலமாக தமிழ்நாட்டில் நம்பர் 1 நவம்பர் 1, 2016 தொடங்கப்பட்டது. இந்தியாவிலேயே கடைசியாக மாநிலமாக தமிழ்நாடு நவம்பர் 1, 2016 தொடங்கப்பட்டது. அப்போ 2மே சரி. கூற்று 1, 2 சரி. கூற்று 1, 2 சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 25. கொஸ்டின் நம்பர் 25. சரியான கூற்றை தேர்ந்தெடு. சரியான கூற்றை தேர்ந்தெடு. பாருங்க, கிழக்கிந்திய கம்பெனி குறிப்பாக கிழக்கு இந்திய நறுமணப் பொருட்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு பின்வரும் பருத்தி, பட்டு, இண்டிகோவை வர்த்தகத்தில் இணைத்து கொண்டுள்ளன. இணைத்து கொண்டது. சரி. அடுத்து பாருங்க, டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் வணிகர்கள் தங்கள் நிறுவனத்தை முதலில் கள்ளிக்கோட்டையில் நிறுவினார்கள். தப்பு. அடுத்தது, நானா தேசிஸ் வர்த்தக குழுக்கள் கெய்சாலா பேரரசின் காலத்தில் வர்த்தக. இது சரி. அப்போ 1 மற்றும் 3 மட்டும் சரியானது. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 26. பொறுத்துக. ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். நாங்குநேரி, அதாவது SEZ. பல்நோக்கு உற்பத்தி இங்கே தான். பல்நோக்கு உற்பத்தி SEZ. அப்போ 4, எண்ணூர் SEZ அப்படிங்கிறது அனல் மின் நிலையம். இப்போ 1, கோயம்புத்தூர் SEZ அப்படிங்கிறது தகவல் தொழில்நுட்ப பூங்கா. இப்போ 2, ஒசூர் SEZ அப்படிங்கிறது தானியங்கி பொறியியல் மின்னணுவியல். அப்போ 3, ஆன்சர் 4, 1, 2, 3. ஆன்சர் 4, 1, 2, 3. ஆன்சர் 4, 1, 2, 3. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 27. பின்வரும் கூற்றுகளை சரியான விடையை தேர்வு செய். ஓகேங்களா? ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஏப்ரல் 5, 2016 தொடங்கப்பட்டது. சரி. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இதன் முதன்மையான நோக்கம் தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சியினை ஏற்படுத்துதல், வேலை வாய்ப்பு உருவாக்குதல் மற்றும் வளங்களை உருவாக்குதல். இது தவறு. அப்போ ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 28. பின்வரும் சரியான கூற்றை தேர்வு செய். 1955ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை நாடு. ஓகேங்களா? பிரான்ஸ் நாடு முதல்ல. ஓகேங்களா? பிரான்ஸ் நாடு தான் இந்த GST அப்படிங்கிறத அறிமுகம் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டு மட்டும் தப்பாட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இது கண்டிப்பாக தவறு. இவ்வரி இந்திய நாடாளுமன்றம் மார்ச் 29, 2017 நிறைவேற்றப்பட்டது. மேலும் ஜூலை 1, 2017 அமல்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் குறிக்கோள் ஒரே நாடு ஒரு அங்காடி ஒரு வரி என்பதாகும். இது சரி. அப்போ ஆன்சர் பாருங்கள், பி தவறு. அதாவது 1 தவறு, 2வது சரி. காட் இதன் முதல் சுற்று நடைபெற்ற இடம். இதன் முதல் சுற்று நடைபெற்ற இடம் எங்கே அப்படின்னா ஜெனீவா. எங்கே நடைபெற்றது? ஜெனீவா. கொஸ்டின் நம்பர் 30. பொறுத்துக. பாருங்க, மின்சார எரிவாயு மற்றும் நீர் அப்படிங்கிறது தொழில்துறை. அப்போ 3,
விலை கொள்கை, விலை கொள்கை அப்படிங்கிறது வேளாண்மை. அப்போ 4 கமா 4 கமா. அடுத்து பாருங்கள், ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்னது? பண்ட மாற்றும் பணி. ஜிஎஸ்டிங்கிறது நமக்கு என்னது? பண்ட மாற்று பணிகள் மீதான வரி. அப்போ ஜிஎஸ்டி 5ல் இருக்குது. அப்போ 5 கமா. அடுத்து தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது என்னது? ஒரு நாட்டினுடைய வருமானம் மக்கள் தொகை. அப்போ 1 கமா. சி ப்ளஸ் 1 ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அப்படிங்கிறது ஓகேங்களா மொத்த நாட்டு உற்பத்தி. மொத்த நாட்டு உற்பத்தி. அப்போ 2 கமா. அப்போ ஆன்சரு 3 கமா 4 கமா 5 கமா 1 கமா 2. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், தவறான ஒன்றினை தேர்வு செய். பின்வருவற்றில் தோல் உற்பத்தி சாலைகள் இல்லாதது. தோல் உற்பத்தி சாலைகளே இங்கே இல்லை. எங்கன்னா தருமபுரி. கொஸ்டின் நம்பர் 32. டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை எந்த ஆண்டு கைப்பற்றின? டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை எந்த ஆண்டு கைப்பற்றினா 1963. 1963. பாருங்கள், இந்திய பன்னாட்டு நிறுவனம். இந்திய பன்னாட்டு நிறுவனம் ஓகேங்களா? இன்ஃபோசிசஸ். இந்திய பன்னாட்டு நிறுவனம் இன்ஃபோசிசஸ் 4 கமா. அடுத்து பாருங்கள், பன்னாட்டு நிதி நிறுவனம் எம்என்சி. உற்பத்தி செலவு குறைத்தல். அப்போ 3 கமா. சுங்கவரி வணிகம் குறித்து. சுங்கவரி வணிகம் குறித்த உடன்பாடு கேட்டு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1947. இப்போ 1 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா 8வது உருகுவே சுற்று. 8வது உருகுவே சுற்று எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1986. அப்போ 5 கமா. அடுத்தது உலக வர்த்தக அமைப்பு. உலக வர்த்தக அமைப்பு. உலக வர்த்தக அமைப்பு 2ல் கொண்டு வந்திருக்காங்க. எங்கே அப்படின்னா அயல்நாட்டு வணிக செயல்படுதல். இப்போ 2 கமா. ஆன்சர் 4 கமா 3 கமா 1 கமா 5 கமா 2. 4 கமா 3 கமா 1 கமா 5 கமா 2. அப்போ ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்த 34வது சரியானது எதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், HYVP அதிக விளைச்சல் தரும் வகைகள். அதிக விளைச்சல் தரும் வகைகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிக விளைச்சல் தரும் வகைகள் சரி. MSP அப்படிங்கிறது குறைந்தபட்ச ஆதரவு விலை. குறைந்தபட்ச ஆதரவு விலை அதுவும் சரி. PDS பொது விநியோக முறை சரி. FCI உணவு இந்திய உணவுக் கழகம் சரி. எல்லாமே சரி. அப்போ மேற்கூறிய அனைத்தும் சரி. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் டேஸில் தொடங்கப்பட்டது. 1980 தான் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் கொண்டு வந்தது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 36. கொஸ்டின் நம்பர் 36. பின்வருவனவற்றுள் பொறுத்துக. பின்வருவனவற்ற பொறுத்த சொல்கிறாங்க. பாருங்கள், நுகர்வோர் கூட்டுறவு. நுகர்வோர் கூட்டுறவு சாதாரண பொருட்களை வழங்குதல். அப்போ 4 கமா. அடுத்தது பொது விநியோக முறை மானிய விகிதங்கள். அப்போ 1 கமா. யூஎன்டிபி அப்படிங்கிறது ஓகேங்களா ஐக்கிய நாடுகளின் சபை வளர்ச்சி திட்டம். அப்போ 5 கமா. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2013. அப்போ 2 கமா. பாருங்க, அடுத்தது கேரளா ஓகேங்களா குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி. குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி. அப்போ 3. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 5 கமா 2 கமா 3. 4 கமா 1 கமா 5 கமா 2 கமா 3. ஆன்சர் டி. அடுத்து 37. சரியான கூற்றை தேர்வு செய். சரியான கூற்றை தேர்வு செய். பாருங்க, கூற்று வாங்கும் சக்தியை அதிகரித்தால் விலை குறைகிறது மற்றும் இது நேர்மாறானது. சரி. அடுத்தது காரணம் பொருட்களின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. அதுவும் சரி. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று சரியானது, காரணம் சரியானது என்பது கூற்றின் சரியான விளக்கம். கூற்று சரியானது, காரணம் என்பது கூற்றின் சரியான விளக்கம். ஆன்சர் டி. 1632 ஆங்கிலேயருக்கு கோல்டன் ஃபயர்மேன் வழங்கியவர் யார்? 1632 ஆங்கிலேயருக்கு கோல்டன்
பயர்மேன் வழங்கியவர் யார் அப்படின்னா சரிங்களா, கோல்கொண்டா சுல்தான். கோல்கொண்டா சுல்தான். கோல்கொண்டா சுல்தான். கொஸ்டின் நம்பர் 39. சரியில்லாத கூற்றை தேர்வு செய். சரியில்லாத கூற்றை தேர்வு செய். இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ பண்டங்களை பற்றாக்குறை கருப்பு பணத்திற்கு மூலம் காரணமாகும். இப்போ சரி. கருப்பு பணம் தோன்றுவதற்கு மிக முக்கிய பங்கு வகிப்பது தொழில்துறையாகும். சரி. கருப்பு பணம் உருவாவதற்கு கடத்தல் ஒரு முக்கிய மூலமாகும். இதுவும் சரி. வரி விகிதம் குறைவாக இருக்கும்போது அதிக கருப்பு பணம் தோன்றுகிறது. இது தவறு. சரிங்களா? அப்போ சரியில்லாததுன்னு கேட்குறான். 4வது மட்டும்தான் சரியில்லை. ஆன்சர் பி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் பொறுத்துக. 40வது கொஸ்டின், தொழிற்சாலை அமைந்துள்ள இடம். தொழிற்சாலையும் அமைந்துள்ள இடமும் கேட்குறாங்க. பாருங்க, தொழிற்சாலை அமைந்துள்ள இடம். ஓகேங்களா? ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. ஐசிஎஃப் இன்டகிரல் கோச் ஃபேக்ட்ரி. ரயில் பெட்டி தொழிற்சாலை சென்னையில் இருக்குது. ஐசிஎஃப் 4. அப்போ 4, அடுத்தது ஓகேங்களா, கொதிகலன் விசையாழி தயாரிக்கும் பாரத கனரக மின் சாதன நிறுவனம், அதாவது பெல்லு, திருச்சியில் இருக்குது. PHEL. பெல் எங்கே இருக்குது? திருச்சியில் இருக்குது. அப்போ 1. போர் தளவிட கருவி. போர் தளவிடும் கருவி. ஓகேங்களா? கனரக வாகன தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. அதுவும் ஆவடிங்கிற இடத்துல இருக்குது. HVF ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி. அப்போ 3, எஃகு உற்பத்தி இரும்பு ஆலை சேலத்தில் இருக்குது. அதாவது ஸ்டீல் பிளான்ட்டு எங்கே இருக்குது? சேலத்தில் இருக்குது. அப்போ 2. அப்போ ஆன்சர் 4, 1, 3, 2. 4, 1, 3, 2. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 41. கொஸ்டின் நம்பர் 41 பாருங்கள். ஒரே நாடு ஒரே மாதிரியான வரி. ஒரே நாடு ஒரே வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறதுனா பண்டகங்கள் மற்றும் பணிவரிகள். ஆன்சர் சி. அடுத்த 42வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய். ஜிஎஸ்டி பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை எது சரியானவை? ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு முனை வரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. ஒரு முனை வரி சரி. இது மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களில் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படும் அனைத்து நேரடி வரிகளை மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தவறு. அடுத்தது, இது ஜூலை 1, 2017 முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. ஜூலை 1, 2017 முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. சரி. அடுத்து பாருங்கள், இது இந்தியாவில் வரி கட்டமைப்பு ஒன்றிணைப்பாகும். சரி. அப்போ ஆன்சர் 2 மட்டும் தவறு. அப்போ 1, 3, 4 சரி. 1, 3 மற்றும் 4 சரி. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. பின்வரும் கூற்றுகளை சரியான விடை. பாருங்கள், ஜிடிபி ஒரு ஆண்டின் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்கிறாங்க. சரி. ஓகேங்களா? மொத்த மதிப்பு கூடு நல GVA ஒரு பொருளாதாரத்தில் தொழில் அல்லது சேவை துறைகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பாகும். சரி. GNP பணவாட்டம் விலை அளவுகள் மாறும்போது GNPயில் மாற்றம். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் 1, 2, 3 சரி. ஆன்சர் ஏ 1, 2, 3 சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 44. ஓகேங்களா? 44 பாருங்கள், வருமான வரி அப்படிங்கிறது ஓகேங்களா நேர்முக வரின்னு சொல்லுவாங்க. 4, ஆயத்து வரிங்கிறது மறைமுக வரி. 5, ஓகேங்களா? VAT பாட்டு அப்படிங்கிறது மதிப்பு கூட்டு வரி. 1, ஜிஎஸ்டி எப்போ அறிமுகம் செஞ்சாங்கன்னா ஜூலை 1, 2017. கருப்பு பணம் என்பது கடத்தல் பணம் அல்லது மறைத்து வைக்கக்கூடிய பணம். அப்போ ஆன்சரு 4, 5, 1, 2, 3. 4, 5, 1, 2, 3. ஆன்சர் டி. 4, 5, 1, 2, 3. ஆன்சர் டி.
அடுத்து பாருங்க 45. சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் யார்? சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் யார்? சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் நேரு. பின்வரும் கூட்டுகளில் சரியான விடையை தேர்வு செய். தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் டான்சி 1965ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 65ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. சரி பாருங்க, டான்சி சிறு நிறுவனங்களில் நிறுவப்பட்ட முதல் தொழில்துறையாகும். இதுவும் சரி. அதை பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரியான விளக்கமாகும். ஆன்சர் ஏ. 47. விவசாய பொருட்களின் ஏற்றுமதி அடிப்படையில் புதிய வேளாண்மை கொள்கை மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அறிவிக்கப்பட்டது எப்பனா 2018. கொஸ்டின் நம்பர் 48. பின்வருவனவற்றை பொறுத்துக. தொழில் முனைவோர் யாரு? அமைப்பாளர்கள். அப்போ 3, MEPZ ஏற்றுமதி செயலாக்கம் 1, இந்திய ஒழுங்குமுறை தொழிற்சாலை அரவங்காடு 4, TNPL எங்கே இருக்குது? கரூரில் இருக்குது. அப்போ 5, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எங்கே இருக்குது? கோயம்புத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். அப்போ ஆன்சர் 3, 4, 5, 2. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன இருக்குது? 3, 4, 5, 2. ஆன்சர் பி. சுமை தூக்கும் வாகன முழுபாக கட்டமைப்பிற்கு தொழிற்சாலைக்கு பெயர் பெற்ற இடம். ஓகேங்களா? அதாவது சுமை தூக்கும் வாகன முழுபாக கட்டமைப்பிற்கு தொழில்களுக்கு பெயர் பெற்ற இடம் நாமக்கல், திருச்செங்கோடு. கொஸ்டின் நம்பர் 50. சரியான கூற்றை தேர்வு செய். பாருங்க, ஓகேங்களா? பொதுமக்களின் செயலாற்ற சேமிப்பு அணி திரட்டுவதன் மூலம் மூலதன உருவாக்கத்தை உருவாக்குகிறது. ஓகேங்களா? ஊக்குவிக்கிறது. ஓகேங்களா? பொதுமக்களின் செயலற்ற சேமிப்பை அணி திரட்டுவதன் மூலம் மூலதன உருவாக்கத்தை ஊக்குவிக்கிறது. சரி. அவர்கள் கைவினைஞர், தொழில்நுட்ப தகுதி வாய்ந்த நபர்கள் மற்றும் தொழில்கள் வல்லுநர்களுக்கு பெரிய அளவிலான வேலைவாய்ப்பு வழங்கவில்லை. தப்பு. அடுத்தது, மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் தள வருமானத்தையும் அதிகரிக்க தொழில் முனைவோர் நாட்டிற்கு உதவுகிறார்கள். சரி. தொழில் முனைவோர் நாட்டின் ஏற்றுமதி வர்க்கத்தை ஊக்குவிப்பதில்லை. தவறு. அப்போ என்ன கேட்குறான்? சரியானது கேட்குறான். ஓகேங்களா? 1, 3 மட்டும் சரி. 1, 3 மட்டும் சரி. ஆன்சர் டி. இத்துடன் பார்த்தீங்கன்னா 50 வினா விடை, அதாவது பொருளாதாரம் 10th புக்கில் இருக்கிறத 50 வினா விடைய வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சி அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.